ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள் அப்படின்னா நம்ம பத்திரகாளி அம்மன் தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த இடத்துல பதிகொண்டு இருக்காங்க. அவங்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதனால இப்ப நடக்கக்கூடிய பூஜை என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நடைபெற இருக்கக்கூடிய பூஜை கும்ப அலங்காரம். இந்த கும்ப அலங்காரம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு சக்தியை 3 தத்துவமாக பிரிக்கக்கூடியது. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவங்களாக பிரிக்கக்கூடியது. அதே மாதிரிதான் 3 ஆலயங்களாக வடிவமைக்கக்கூடியது அம்பாள். முதல் ஆலயம் பாலாலயம், இரண்டாவதான ஆலயம் யாகாலயம், மூன்றாவதான ஆலயம் மூலாலயம். இந்த 3 ஆலயத்திலே அமர்ந்துதான் அம்பாள் அருள்பாலிப்பார். இந்த யாகசாலைக்கு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா உடனே நடக்கும். என்ன சாமி காரணம் அப்படின்னா, பொதுவாகவே முதலமைச்சர் நம்ம ஊருக்கு வராங்க. அதாங்க நம்ம என்ன பண்றோம், விண்ணப்பம் எழுதி உங்களுக்கு கொடுக்குறோமா, என்ன பண்ற விண்ணப்பத்தை வாங்கி படிச்சுட்டு உடனே நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. உண்டா இல்லைங்களா? இதுதான் நடக்கிறது. அதே மாதிரி அவரோட இடத்துக்கு போய் நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், வரிசையில் நின்று லேட் ஆகும். உண்டா இல்லையா? அங்க போய் அவரோட இடத்துக்கு போய் விண்ணப்பம் கொடுக்கணும்னா லேட் ஆகும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். அது மாதிரிதான் இப்ப நம்ம ஊருக்கு வரக்கூடிய இடம் தான் யாகசாலை. யாகசாலைங்கிறது நம்ம பக்கத்துல நின்று எல்லாரும் பார்க்கலாமா? அதே கருவறையில் இருந்ததுன்னா எல்லாரும் மறைச்சிப்பாங்க. நாமெல்லாம் வருஷம் நின்று எட்டிக்கிட்டு தான் பார்க்கணும். அப்போ அம்பாள் எங்க வராங்க, யாருக்காக வராங்க? நம்மளுடைய குறையை தீர்ப்பதற்காக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பஞ்சபூத தத்துவமாக கலச வடிவமாக யாகசாலைக்கு வராங்க. யாகசாலையில என்னென்ன பூஜை நடக்கிறது? 27 நட்சத்திர கும்பத்துக்கு பூஜை நடக்கும். சுவாமிகளை அப்ப பண்ணுவாங்க பாருங்க. 27 நட்சத்திர கலசத்துக்கு பூஜை நடக்கும். 27 சொம்பு வச்சிருப்பாங்க. கலசம் மண் வந்த புது கலசம் வச்சிருப்பாங்க. சாமி ஏதோ தேங்காய்க்கு நிறைய ஐயருக்கு தேங்காய் வேணும் மாட்டேங்குது, சட்னிக்கு அதுக்காக தான் நிறைய கலசம் வச்சிருக்காரா? அப்படி இருக்குமோ? அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் 27 நட்சத்திர கலசத்துல நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம். அப்ப அந்த 27 நட்சத்திர கலசமாக பாவிச்சு 27 நட்சத்திர கலசம் வச்சிருக்கோம். இது மட்டுமா, இந்த இரவுல நமக்கு காட்சி கொடுக்கறது யாருன்னா சந்திர பகவான். அவருக்கான மனைவி தான் 27 பேரும். அதுல மெயினா 2 மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு அப்படின்னா கிருத்திகா ரோகிணின்னு சொல்லக்கூடிய 2 நட்சத்திர மனைவிகள் அவருக்கு பிடிக்கும். அதனால என்ன பண்ற, யாகசாலையினுடைய வாயு பாகத்துல கிருத்திகா ரோகிணி சோம கும்பம் சொல்லக்கூடிய சந்திர கும்பத்துக்கு 3 கலசம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த யாகசாலைக்கு அதிபதி 2 பேர், யாக யாகேஸ்வரர், ஈசனும் ஈஸ்வரியும் சனி மூலையா வைக்கக்கூடிய கலசம் 2. இப்படி 27 கலசங்கள் சுத்தி வச்சு மத்தியில தான் அம்பாளுடைய வேதிகை இருக்கும். அம்பாளுடைய வேதிகை மத்தியில. ராணி யாரு, நம்மள அரசாளக்கூடிய ராணி யாரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்குலாம் அவங்க பெண்கள் தான் ராணி. உண்டா இல்லையா? உங்க வீட்டுல யாரு ராஜாங்கம் பண்றது, ஆட்சி செய்யறது யாரு? நீங்க தான். பெண்கள் தான் அரசு பண்றீங்க. உண்டா இல்லையா? வெளியில வந்தா ஆண்கள் பேச முடியும், வீட்டுக்குள்ள பேச முடியாது. அப்போ இந்த இடத்துல ராணி யாரு அப்படின்னா காளியம்மன், பத்ரகாளியம்மன் இந்த இடத்துல ராணி. அப்போ அந்த அம்மாவுக்கான சிம்மாசனம் எது? 5 ஆசனங்கள் அமைச்சு அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல ஆமை வடிவமாக ஒரு ஆசனம், மந்திரம் சொல்லும் போது சொல்லுவாங்க கூர்மாசனம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அனந்தாசனம், பாம்பு வடிவத்துல ஒரு ஆசனம். அதுக்கப்புறம் 4 திசை சிங்க மாதிரி முகம், சிங்காசனம். அதுக்கப்புறம் யோக நிலையில சுவாமிகள்லாம் சிவாச்சார மக்கள் சின்முத்திரை கொண்டு உட்காருவாங்க. சிம்ம அதாவது பார்த்தீங்கன்னா யோகாசனம். அதுக்கு மேல தாமரை வடிவத்துல பத்மாசனம், பத்மம்னா தாமரை, தாமரை ஆசனம் பத்மாசனம். அதுக்கு மேல விமலாசனம் சொல்லக்கூடிய அம்பாள், தாமரை மொட்டு மேல இருக்கு பாருங்க, அந்த கமலம் அகண்டு இருக்கும், அதுதான் விமலம் பேரு. இப்படி 5 ஆசனத்துல ராணியாக இருக்கக்கூடிய அம்பாள் அமர்ந்து நம்மளுடைய பூஜைகளை நம்மளுடைய பிரார்த்தனைகளை வாங்க போறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல சரிதானே? இதெல்லாம் நாம எல்லாம் மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய கோரிக்கைகள் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அம்பாவுடைய திருவடிக்கு போய் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்த போதிலும், எந்த கஷ்டங்கள் வந்த போதிலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து அம்பாள் குறையில்லாத வாழ்க்கையை நமக்கு தந்து அருள்பாலிப்பார் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது கும்பாலங்கார பூஜை. மேலும் நம்மளுடைய காரைக்குடியிலே இருந்து வருகை தந்துள்ள பாடசாலையுடைய ஆசிரியர் அவருடைய மாணவர்களும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருகை இருந்திருக்காங்க. மேலும் நமது பெருமாள் கோவில் அர்ச்சகர் ரெட்டிப்பட்டி சேர்ந்த பாடி பெருமாள் கோவில் அர்ச்சகர் அவரும் வந்திருக்காங்க. சேலத்தில இருந்து நமது அண்ணா நம்ம பாலாலயத்துக்கு வந்திருந்தார் வெங்கடேஸ்வராச்சாரியர் அவர்கள், அவருடைய தந்தையார், அவர் வர முடியல, அவருடைய அப்பார் அவர்கள் அவங்க வந்திருக்காங்க. அதே போல சிவாச்சாரிய பெருமக்கள்லாம் ஒவ்வொரு ஊரிலே இருந்து ஒவ்வொரு சிவாச்சாரிய பெருமக்கள்லாம் நம்மளுடைய ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த உபாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக